ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நவம்பர் 30 வரைக்கும் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக மாற்றங்களானது ஏற்படும். அதுதான் நவம்பர் 30 வரையும் வலுவாக இருக்குது. இதனால் பரிகாரங்கள் நிறையவே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சப்போர்ட் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வலுவாக கிடைக்கும். இதனால் பணமூட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அது மிதுன ராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, பணமூட்டை வருமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. அதுவும் கிரகங்கள் அள்ளித்தரப்போகுது. அதுதான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதத்துக்குன்னு தனி சிறப்பே இருக்குது. காரணம் என்னென்னா, கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்தது என்று சொல்லப்படுது. இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் கூட மகாபரணி தீபமானது ஏற்றப்படும். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்கள் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது, உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுமா, பணவரவு அதிகமாக இருக்குமா என்பதை எல்லாமே ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 30 வரையும் கிரகங்களால் இது நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாட்கள் ஏற்றிறக்கம் நிறைந்ததாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணமானது மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இடமாற்றங்களானது கிடைக்க பெறலாம். அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய இடமாற்றங்கள் கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது பயங்கரமாக தாண்டவமாடும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்யோன்யங்கள்வானது அதிகரிக்கும். அப்புறம் சுப செலவுகள் கூடும். உடல் ஆரோக்கியம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும். கடன் கட்டுக்குள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை கூட உண்டு. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. போட்டித் தேர்வுகளில் கூட வெற்றியானது கிடைக்கும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்கு நீங்கள் பரிகாரமாக கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும். முருகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளணும். இதெல்லாம் செய்திங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையை தீர்த்துக்குங்க. அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தீர்த்துக்குங்க. ஸோ கிரகங்களால் நவம்பர் 30க்குள்ளே நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள் இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் நட்சத்திர வாரியாகவும் சில பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அறிவும் துணிவும் கொண்ட உங்களுக்கு இந்த 30 வர வரைக்கும் அதிர்ஷ்டமாக இருக்க போது. குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிற நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானமானது அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க. இழுப்பறி வழக்குகள் சாதகமாகும். வேண்டுதல் நிறைவேறி கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளணும். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை கூட வரும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகும். அதுவும் உங்கள் ராசிநாதன் புதனும் வகர நிவர்த்தி அடைகிறதுனால எது செய்தாலும் சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் கூட நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகும்.
புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் கூட இந்த டைம் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினா தான் நல்ல ஒரு இதை பார்க்க முடியும். ஸோ மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சனீஸ்வர வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா நன்மைகள் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த 30 வர வரைக்கும் யோகமான நாட்கள் தான். சூரிய பகவான் 6வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால செல்வாக்கு உயரும். நினைத்த வேலை கூட நினைத்தபடி நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மொத்த நெருக்கடிகளும் விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலை நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பதவிகள் கிடைக்கும். சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். வருமானம் பல வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் பல வழியில் வர தொடங்கும் போது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்க முடியும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்கணும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். வேலைகளை நடத்தி முடிக்கணும். மாணவர்களுக்கு கூட பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் என்று கிரகநிலைகளால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துர்கையை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிறர் மனநிலையை உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த 30 நாள் வரையுமே குரு பகவான் வகரமாக இருக்கிறதுனால வீண் செலவு கட்டுப்படும். அலைச்சல்கள் குறையும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இந்த டைம் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எல்லா வகை எதிர்ப்புமே உங்களுக்கு நிறைவேறும். திறமையானது உங்களுக்கு வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலையானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு உண்டாகிறதுனால தைரியம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். பாதிப்புகள்லாம் விலகும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய பாதையானது தெரியும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கும். அதுவும் இந்த டைம் உங்கள் ராசிநாதன் மகர நிவர்த்தி அடையிறதுனால புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த டைம் முற்பகுதியில் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். மொத்தத்தில் உங்கள் தலையெழுத்து கிரகங்களால் இப்படி தான் இருக்கும் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நரசிம்மரை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா அதிக நன்மையானது உண்டாகும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.